சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துதியினாலே இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். சங்கீதம் 50:23 வாசிக்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தன் ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கும் போது அவர் துதிகளின் மத்தியில் தான் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் இன்று பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவரை சுற்றிலும் கோடி கோடியான தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டு அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை பரிசுத்தர் என்று வாழ்த்துகிறார்கள். நீர் ஒருவர்தான் இந்த துதிக்கு பாத்திரவான் என்று சொல்லி அவரை பற்றி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி சகல துதி கனம் மகிமை மகத்துவத்துக்கும் வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் நீர் ஒருவர்தான் பாத்திரவான் என்று சொல்லி பரலோகம் எப்பவும் துதியினால் நிறைந்திருக்கிறது, நன்றியினால் நிறைந்திருக்கிறது, ஸ்தோத்திரத்தினாலே நிறைந்திருக்கிற இடம். அங்கேதான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அந்த இடம் வித்தியாசமானது. ஆண்டவரை துதிக்க துதிக்க அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி அதில் அமர்ந்திருக்கிற தெய்வம் என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலி என்று சொன்னால் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலிபீடத்திலே சந்து சந்தாக துண்டித்து அதை வைக்கும்போது அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு மக்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பழைய ஏற்பாட்டிலே அப்படி செய்யப்பட்ட பலிகளை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் அப்படிப்பட்ட பலிகளை செலுத்த தேவையில்லை. காரணம், நம்முடைய ஆண்டவர் ஒரே பலியாக நமக்காக சிலுவையில் மரித்து விட்டபடியினாலே அந்த பலி செலுத்தப்பட்டதன் நிமித்தம் நாம் செய்ய வேண்டிய பலி ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம் தியாகத்தோடு செய்யணும். ஸ்தோத்திரம் நமக்கு நன்மையான நாட்களில் மாத்திரமல்ல, நல்லா இருக்கும்போது மாத்திரமல்ல ஆண்டவரை துதிப்பது. நமக்கு சில நேரங்களில் கஷ்டமான நேரங்கள்லையும் ஆண்டவரை துதிக்கணும். முடியாத நேரங்கள்லையும் ஆண்டவரை தோத்திரம் பண்ணணும். அதுதான் பலி என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலியிட்டால் அது தேவனை மகிமைப்படுத்தும். தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நாம் மனுஷர்களை மகிமைப்படுத்துவோம், அநேக காரியங்களை, பணத்தை மகிமைப்படுத்துவோம், இன்னும் அநேக பொருட்களை மகிமைப்படுத்துவோம், விக்கிரகங்களை மகிமைப்படுத்துவோம். தெய்வத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். நீ புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தான் அதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சாதாரணமாக காரியங்கள், நாம் புசிக்கிறதும் குடிக்கிறதும் டெய்லி நடக்கிற காரியம், அதை உனக்காக செய்யாமல் அவருடைய மகிமைக்காக செய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய மகிமைக்காக நாம் எதை செய்தாலும் செய்யணும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்தோத்திர பலி அவரை மகிமைப்படும் போது அவர் என்ன செய்கிறார்? அவர் அதை பாதையாக மாற்றுகிறார். பாதைகளை செவ்வைப்படுத்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது.
அதனுடைய அர்த்தம், நீ கத்தரை துதிக்க துதிக்க துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அதை பாதையாக அமைத்து உன் பக்கத்தில் வருவார். அல்லேலூயா. அவர் பக்கத்தில் வருவார். நீ துதிக்க 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 அவர் வருவார். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த இடம் நமக்கு, இந்த கட்டடம் பார்க்குறீர்கள், இந்த இடத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால் நமக்கு இடமே இல்லாமல் இருந்துச்சு. மரத்துக்கடியிலெல்லாம் போய் ஆண்டவரை இடம் இல்லாமல் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தோம். நம்முடைய மியூசிக் செட்டு மற்ற எல்லாம் பாய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வாரம் வாரம் போகணும். ஒய்எம்சிஏ கட்டடத்துக்குள்ளே போகணும். அங்கே போய் அங்கே உள்ள கிளாஸ் ரூமில் உள்ள 140 சேரை எடுத்து போட்டுட்டு ஆராதனை முடிஞ்சவொடனே திரும்ப கொண்டு அதை போடணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் சிலராக கூடி ராத்திரி நேரம் ஒரு இடம் வேணும் ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் ஆராதிக்க இடமே இல்லை, எங்களுக்கு இடத்த தாரும், இதுக்கு முந்தி உள்ள ஆள் எங்களை விரட்டிட்டான் அந்த இடத்த விட்டு, ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் ஒரு நாள் பேசினார். நீ ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டு தோத்திரம் பண்ணு அப்படின்னு பேசினா. நான் இடத்த கொடுத்துட்டேன்னு சொன்னார். நான் உனக்கு இடத்த கொடுத்துட்டேன், நீ இனிமேல் ஜெபம் பண்ணாத இடத்துக்கு, இனிமேல் என்ன தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ 3 மாதம் ஆண்டவரை தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே நீர் இடத்த கொடுத்துட்டீர், அதுக்காக தோத்திரம். கையில் ஒன்றும் பணமும் கிடையாது, காசும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், மெயின் ரோட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுத்துட்டேன், நீ தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொன்னார். 3 மாதம் தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து, இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காமிச்சிட்டு போயிட்டான். எப்போவுமே இடம் புரோக்கர் காமிச்சானா என்ன கேட்பான்? காசு கேட்பான். அதுக்கு இடம் கொடுத்தா அவன் காமிச்சிட்டு எங்கே போனான்னே தெரியாது. இந்த இடத்த ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு 1 மாதம் கழித்து தான் கண்டுபிடிச்சா அது என் கூட கிளாஸ்மேட்டாக 30 வருஷத்துக்கு முன்னால் படித்த ஒரு ஃப்ரெண்டுடைய இடம். இந்த இடம் அவங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அதனால் அவங்கள போய் பார்த்து பேசும்போது ஆண்டவர் இந்த இடத்த அவங்க மூலமாக நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எப்போ கொடுத்தார்? தோத்திரம் பண்ணும்போது. தோத்திரம் பண்ணுற இடத்துல ஆண்டவர் வர்றார். தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவரை உண்மையாக தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல துதியுங்க. அப்போ அவர் வந்து ரட்சிப்பை காண்பிப்பார். உங்களுக்கு பலவீனங்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் இருக்கும்போது எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போது நம்ம ஏன் துதிக்க முடியாமல் ஏன் போகுது? ஏன் துதிக்க முடியலை? துதிக்க முடியாமல் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க? முறுமுறுப்பு பண்ணுறாங்க. பிலிப்பியர் 2:15-16 வாசிங்க. முறுமுறுப்பு, குறை சொல்கிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ எல்லாவற்றையும் சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து இதை வாசிங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்ப்பிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. எல்லாவற்றுக்காகவும். 1 தெசலோனிக்கர் 5:17 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17 வாசியுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் எல்லாரும் இதை வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றுக்காக தோத்திரம் பண்ணுங்க, செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? தோத்திரம் ஆண்டவருக்கு சொல்லணும்.
ஒரு காரியத்துக்கு கூட முறுமுறுக்கக்கூடாது. எல்லா காரியத்துக்கும் தோத்திரம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும். எல்லாவற்றுக்காக தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். வீட்டில் புருஷன் சண்டை போடுறான். சண்டை போடும்போது மெதுவாக உள்ள, ஆண்டவரே தோத்திரம், இந்த ஆள் சண்டை போடுறது தோத்திரம், எனக்கு கோபம் வராமல் காத்து கொண்டதுக்காக தோத்திரம். கோபம் வந்துட்டுனா அறிக்கை பண்ணிடணும். கோபம் வந்துட்டு, எரிச்சல் வந்துட்டு ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை அறிக்கை பண்ணி சரி பண்ணணும். மற்றபடி உள்ள என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த மனுஷனுக்காக தோத்திரம், இந்த மனுஷனுக்காக தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, இந்த மனுஷன் கூட சொல்லக்கூடாது. அது மனுஷன் சொன்னாலே அது உள்ள வேறு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே இந்த புருஷனுக்காக தோத்திரம், இவருக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். பாஸ்டர் இதெல்லாம் பிரசங்கத்துக்கு நல்லா தான் இருக்கும். இந்த வாழ்க்கை வாழும்போது தோத்திரம் வர மாட்டேங்க, ஆத்திரம்தான் வருது. நிறைய பேருக்கு ஆத்திரம்தான் வருது, தோத்திரம் வர மாட்டேங்க. நிறைய பேரை பாருங்கள், இப்போ அமைதியாக உட்காந்துருக்கோம், இப்போ யாரும் நம்மளை பிரச்சனை பண்ணலை. நமக்கு ஆத்திரம் வர்றதை விட எது வரணும்? தோத்திரம் அப்படின்னு சொல்லி நல்லா தோத்திரம் பண்ணணும். நீங்கள் தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். நல்லா தோத்திரம் பண்ணுங்க. அந்த தோத்திரம் பண்ண அதுக்கு ஆண்டவர் வர்றதுக்கு பாதையை உண்டாக்குறோம். முறுமுறுப்பு வந்துச்சுன்னா பிசாசு தான் அங்கே இருக்கிறான்னு அர்த்தம். பிசாசு இருக்கிறான், முறுமுறுக்கிற இடத்துல பிசாசு இருக்கிறான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பை விட்டுறணும், குறை சொல்கிறத விட்டுறணும். அதை விடலைன்னா துதி வராது. குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் துதி வராது. குறை சொல்கிறது பிசாசு தான் குறை சொல்லுவான், சகோதரர்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்களே, இவங்க நன்மை வரும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி துதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு எப்பவும் இந்த மன்னாவை தான் கொடுத்துருக்குறீர், நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம். தண்ணி கொஞ்சம் கிடைக்கலன்னா உடனே முறுமுறுக்கிறது. மோசே அந்த தலைவன் என்ன செய்வான்? இவங்களை அவன் கஷ்டப்பட்டு நடத்திடுவான், கல் எடுத்து அவன் மேலே எரிய போவாங்க. மனுஷர்கள் அப்படி தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இன்றைக்கி இந்த போன வாரத்தில் அந்த காஷ்மீரில் ஒரு இடத்துல தீவிரவாத கும்பல் 26 பேரை சுட்டது யார்? தீவிரவாத கும்பல். அவன் மனசுக்குள்ளே திட்டம் போட்டு வந்து இந்தியாவுக்கு விரோதமாக காரியத்தை செய்கிறாங்க. ரொம்ப அநியாயம். அதுக்கு சில ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்ல, இந்த கடவுள் எங்கே போனார்? இவனு சுடாமல் பாதுகாத்துருக்கணும்ல, இந்த கடவுள் என்ன செய்கிறார்? இந்த கடவுள் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் என்ன செய்வார்? உனக்கு ஒரு சித்தத்தை கொடுத்து நீ நல்லதை செய்யணுன்னு தான் அவர் உன்னை படைத்தார். நீ உன் எண்ணமெல்லாம் தப்பாக போய் நீனே இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அதனால் ஆண்டவரை போய் குறை சொல்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். அவர் நமக்கு ஒரு சித்தம் கொடுத்து உன்னைய மிஷின் மாதிரி வச்சு அழுத்தி செய்யாதபடி உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குன்னா ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். கடைசியில் நியாய தீர்ப்பு கொடுப்பார். உடனே நியாய தீர்ப்பு கிடையாது, கடைசியில் தான் நியாய தீர்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதை செய்வார். ஆண்டவர் சும்மா விட மாட்டார். தப்பு பாவம் செய்கிறவங்கள சும்மா என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். முதல்ல அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர். அவரை போல் தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை.
சில ஆட்களுக்கு ஆண்டவர் உடனே தண்டனை கொடுக்காமல் இருக்கனால தான் தொடர்ந்து தப்பு செய்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் இப்போ நடக்காது. உனக்கு உன் வாழ்க்கையில் சரியாக மனம் திரும்பணும். தப்பு செய்தால் உடனே அறிக்கை பண்ணி அதை விட்டு வெளியே வந்துடணும். தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் ஆண்டவர் மொத்தமாக கொடுத்துருவார். அதனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரம் முறுமுறுக்காமல் இருக்கணும். முறுமுறுத்தா துதி வராது. சங்கீதம் 106 11 12 வாசிங்க. அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, தண்ணீர் மூடி போட்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எப்போ துதி பாடினார்கள்? சத்துருக்களை தண்ணீர் என்ன செய்தது? மூடி போட்ட போது அதை பார்த்துட்டு துதி செய்ய தொடங்கினார்கள். இது இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அந்த இது. எப்போ ஆண்டவரை துதிச்சாங்க? அற்புதம் நடந்த பிறகு துதிச்சாங்க. உனக்கு அற்புதம் நடக்கணும்னா அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தரை துதிக்கணும். அதுதான் விசுவாசம். அதுதான் என்னது? விசுவாசம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். விசுவாசம் இருந்தால் தான் உனக்கு அற்புதங்கள் நடக்கும். விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. எவ்வளோ இயேசுவாலேயே செய்ய முடியல அற்புதம். ஏன்னா அந்த ஊருக்கு போனார், அங்கே அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. உனக்கு விசுவாசம் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை இருந்தால் தான். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை, ஆண்டவர் மேலே முழு விசுவாசம் வைத்தால் உனக்கு அற்புதத்தை செய்வார். இந்த விசுவாசம் எப்போ வரணும்? அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னால் வரணும். ஆண்டவர் அற்புதம் செய்த பிறகு அவங்க விசுவாசித்து துதி பாடினார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவரை துதிக்கணும். எப்பவும் ஆண்டவரை துதிக்கணும். எப்பவும் நம்ம இருதயத்தில் நன்றி சொல்லணும். உங்களை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னு வச்சுக்கிடுங்க. யாராவது உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னா உடனே முறுமுறுக்கக்கூடாது. அந்த பேசின ஆட்கள் மேலே வருத்தப்பட்டு நீ என் குடும்பத்தை பற்றி பேசுகிறியா, உன் குடும்பத்தை பற்றி நான் பேசுகிறேன்ட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை பற்றி என்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்காக தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். அங்கே தான் விசுவாசம் நமக்கு இருக்குது. விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. நீ அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே நீ ஆண்டவரை துதிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 2 நாளாகமம் 20:12 வாசிப்போம். 2 நாளாகமம் 20:12. எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இவங்க துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள். வெற்றி உண்டாயிற்றுன்னு பார்க்குறோம். துதி செய்ய தொடங்கின போது வெற்றி உண்டாயிற்று. சத்துருக்கள் 3 கூட்டம் இவங்களுக்கு விரோதமாக வந்துச்சு. அப்போ இவங்க செய்கிற ஜெபம் என்ன? 3 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. எங்களுக்கு பலன் இல்லை, எங்ககிட்ட பலன் இல்லை ஆண்டவரே. என்கிட்ட இருக்க இந்த வியாதி போகிறதுக்கு என்கிட்ட பலன் இல்லை, சரியான உதவி இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, உதவி இல்லை. 2வது சொல்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியலை, எங்களுக்கு ஞானம் இல்லை,
என்ன செய்யணும்னு செய்கிறதுக்கு ஞானம் இல்லை. 3வது, நாங்கள் அங்கே இங்கேயும் பார்க்கல, என் கண்கள் உங்களை தான் பார்க்குது ஆண்டவரே. அப்போ விசுவாசம் ஆண்டவர் மேலே மாத்திரம்தான் வைக்கிறாங்க. அப்போ நமக்கு அற்புதம் நடக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், எங்கிட்ட பலன் இல்லைப்பா, எங்களுக்கு யாரும் உதவி செய்ய வழி இல்லை, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. சிலருக்கு எந்த டாக்டர்கிட்ட போகணும், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், யார்கிட்ட என்ன செய்யணும், என்ன மருந்து சாப்பிட்ணும், ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒரு தடவை சோமலாமல் போன போது எனக்கு உதவி செய்ய நிறைய பேர் வந்தாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுறது நிறைய பேர் வந்தாங்க. ஆனாலும் அந்த வியாதி சோகமாகலை, அந்த அந்த வேதனை என்னை விட்டு போகலை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை போக மாட்டேங்குதே, எவ்வளோ ஜெபம் பண்ணியாச்சு. அப்போ தான் ஆண்டவர் பேசினார், உனக்கு சோமலாமல் போகிற நேரம் எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை டாக்டர்கள் வராங்க, எத்தனை பேர் உனக்கு காணிக்க கொடுக்குறாங்க. உனக்கு தெரியுமா, உன் சபையில் இருக்கிற நிறைய பேருக்கு எங்கே போகணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், எந்த மருந்து சாப்பிடணும், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரியாமல் பணமும் அவங்க கையில் கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போனவுடனே என்ன கேட்பான், முதல்ல பணம் வச்சிருக்கியா, நீ சாகிற நிலைமையில் உன்னை தூக்கிட்டு போனாலும் என்னத்தை கேட்பான். பணம் இருக்குதுன்னா உள்ளே வா, கட்டு இந்த பணத்தை, அதுக்கு பிறகு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு தான் சொல்லுவோம். அப்படி தான் ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணுவியா? அதுக்கு தான் சர்ச் இருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி அற்புதமான கூட்டத்தை வச்சு ஏழை எளிய மக்கள் என்ன செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரி செய்ய சொன்னார். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நான் பிதாவினத்து போகிறபடியா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவர்களை பார்க்கணும், பெரிய கிரியைகளை செய்வான் சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு பதில் வரணுமே. அப்போ நீ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்போ அற்புதம் நடக்கும், நான் கிரியை செய்வேன். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணு, அதை விசுவாசத்தோடு செய், நான் கிரியைகளை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்காக தான் விசுவாசித்து இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நம்ம எல்லாரும் மத்தியிலும் ஆண்டவர் இப்படி அற்புதங்களை செய்யணும். ஆண்டவர் இப்படி ஏழை எளிய மக்கள் இந்த வீடுகளில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், எந்த டாக்டரை போகணும், எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு சுகம் இல்லாமல் இருக்குது, கர்த்தர் மாத்திரம்தான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். அதனால் விசுவாசித்து கிராஸ் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் கூட அற்புதம் ஆண்டவர் செய்வாராக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். 5 விதமான ஜெபம், 5 ஜெபம் இவன் செய்கிறான். இந்த யோசபாத் என்னும் ராஜா முதல்ல அவன் செய்த ஜெபம் பார்க்கும்போது, தேவன் ஆளுகை செய்கிறார் என்று தேவனை துதித்து ஜெபம் பண்ணான், பிரைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறான். 6ஆம் வசனத்தை படிக்கும்போது துதியின் ஜெபத்தை செய்கிறான், பிரைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறான். 2வது அவன் பண்ணுற ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், அவன் என்ன செய்ய, தேவன் எனக்கு ஏற்கனவே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களில் அவர் உதவி செய்ததை சொல்கிறான். உங்களுக்கு முந்தி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், இதுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறதுக்கு அதை ஆண்டவருக்கு சொல்லணும். இவ்வளவெல்லாம் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறீர், இந்த நன்மைகளெல்லாம் நீர் எனக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே என்று அவரை பார்த்து சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். ஆண்டவரே, எனக்கு இப்போ அற்புதம் நடக்கணும், ஆனால் இதுக்கு முன்னால் நீ எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த புது இடத்த வாங்குறதுக்கு முன்னால்
கஷ்டப்பட்டு பல பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்கும்போது வேதனைப்பட்டு ஏன் தான் இடம் வாங்கினமோ தெரியலன்னு சொல்கிற நேரம் வந்தபோது ஆண்டவர் பேசினார், இதுக்கு முந்தின இடத்த நீ எப்படி வாங்கின, இதுக்கு முந்தின இடத்துல நான் எப்படி அற்புதம் செய்தேன், என்னெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறேன், அதை மாதிரி செய்ய முடியும், நீ விசுவாசி, அந்த இடத்துக்குரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஆச்சரியமாக காரியங்களை செய்தார். 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் செய்திருக்கிறார் நமக்கு. அதை யோசித்து பார்க்கணும், என்னெல்லாம் நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்கு நான் நன்றியாக இருக்கணும் என்று பார்க்குறோம். 3வது 7ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்று பார்க்குறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவரே, கடைசி பகுதியை வாசிங்க, 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் இருக்குது, எங்களை நீர் ரட்சிப்பீர் என்று வாக்குத்தத்தம் இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நினைவு கூறணும். ஒரு தடவை எனக்கு விரோதமாக பல ஆட்கள் பல காரியங்களை செய்து எப்படியா என்னைய பிடிச்சி ஜெயிலில் போட்டுறணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, புஸ்தகம் வாசிக்கிட்டு இருக்கும்போது, பைபிள் வாசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் பராக்கிரமசாலியா உன் கூட இருக்கிறார். ஆமேன். நான் பராக்கிரமசாலியா உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர் மேற்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த மாதிரி வாக்குத்தத்தம் பிடிச்சிக்கணும். உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் அல்லவா? வாக்குத்தத்தம் என்ன? உன் பலவீனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் நோய்களை நான் என்ன செய்திருக்கிறேன், சுமந்திருக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது சுகம் உண்டாகும் பைபிளில் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பிடிச்சி நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்தது 11ஆம் வசனத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சுதந்திரம். சுதந்திரம்னா சொத்து. நீங்களும் நானும் யாருடைய சொத்து? தேவனுடைய சொத்து. உங்களை உண்டாக்குனது யாரு? உங்களை உண்டாக்குனது குரங்கா உண்டாக்கி இல்லை. நிறைய பேர் நினைக்கிறோம் குரங்குல இருந்தால் நம்ம வந்தோம். நீ நினச்சிட்டு போ, நம்மெல்லாம் குரங்குல இருந்து உண்டாகலை. தேவன் நம்மளை உண்டாக்குனார், அவருடைய சாயலின்படி என்ன செய்தார், எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமே, உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய சாயல் உண்டாக்கி அவருடைய சொத்து. நீ உனக்கு அவர் சுகம் கொடுப்பார், அவருடைய சொத்து நீ. அவர் உன்னை சாதாரண சொத்து இல்லை, அவருடைய இரத்தத்தை கொடுத்து உன்னை விலையாக வாங்கியிருக்கிறார், உன்னை மீட்டு கொண்டார், அவருடைய சொத்து. ஆயினால் அவர் உனக்கு சுகம் கொடுக்க முடியும். அதை விசுவாசி, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அப்படி செய்யும்போது அவங்க துதி செய்ய ஆரம்பித்த போது வெற்றி உண்டாயிற்று. நீங்களும் நானும் துதி செய்யத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 43:21 வாசிப்போம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என்னத்தை சொல்லி வருவாங்க? ஏன் துதியை சொல்லி வருவாங்க. நீங்களும் நானும் அவருடைய துதியை சொல்கிறதுக்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். நீ தோத்திரம் பண்ணு, உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில் பாவத்தோடு ஆண்டவரை துதிக்க முடியாது. பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி பாவம் மன்னிப்பை முதல்ல பெறு. இயேசு உனக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவரை விசுவாசி, அவர் உன் பாவத்தை மன்னிப்பார். 2வது, உன் வியாதிகளெல்லாம் சுகமாக்குவார். நீ அவரை துதிக்க அவர் வருவார். உனக்கு சுகமாகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தரை துதி, விசுவாசி, ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, என் பாவங்களை மன்னிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கி என் பாவத்தை மன்னிக்கணும். நான் செய்த பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி இருக்கிறீர். என் பாவத்தை எனக்கு மன்னின்னு சொல்கிறவங்க
கைகளை உயர்த்தி காண்பீங்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். எங்கே இருந்தாலும் கரம் உயர்த்தி காண்பீங்கள். இந்த பக்கம் இருந்தால் கை வைத்துன நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். வீடுகளிலே இருக்கிறவர்கள், டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, ஆன்லைனில் பார்க்குறவங்க, இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும் ஐயா, ரட்சிக்கணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். எழும்பி நிற்கிற நீங்கள் முன்னால் வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரமாக வாங்க. உங்களுக்கு எண்ணெய் பாட்டில் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எண்ணெய் பாட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகம் கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க, டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். அதுக்கு பின்பு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவர். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. நான் சொல்கிற ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள இயேசுவே, எனக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினீர். என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர். என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்க உயிரோடு எழும்பி இருக்கிறீர். இனிமேல் தவறுகளை, பாவங்களை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இயேசுவே, எனக்கு சமாதானத்தை தாரும். பாவ பாரங்களையும் அழுத்தங்களையும் என்னை விட்டு எடுத்து போடும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். எனக்காக நீ செய்த எல்லா கிரியைகளையும் நான் விசுவாசிக்கிறேன். என்னை மாற்றி அருளும், அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் சர்ச்சுக்கு வரணும். இந்த வெள்ளிக்கிழமை மாலையில் வந்துக்கிட்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் இருக்குது, அதுக்கு வரணும். புதன்கிழமை உங்கள் வட்டாரத்தில் ஏரியாக்களில் சின்ன குழுக்கள் நடக்கும். எந்த குழுவுக்கும் போக தெரியலைன்னா இங்கேயும் புதன்கிழமை இந்த இடத்துல சின்ன குழு நடக்குது. அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அந்த குழுவில் நீங்கள் இருந்து வளரணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாங்கி வாசிக்கணும். வேதத்தை நீங்கள் படிக்கணும், மறந்துடக்கூடாது. அதுதான் உங்களோட கூட பேசும். அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்.